மந்தையில் சேராடுகளே எங்கிலும் கோடி கோடி உண்டே, சிந்தையில் ஆன்ம பாரம் கொண்டே தேடுவோம் வாரே திருசபையே. மந்தையில் சேராடுகளே அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். காடுகளில் பல நாடுகளில் என் ஜன்னம் சிதறுண்டு சாகுவதா, காடுகளில் பல நாடுகளில் என் ஜன்னம் சிதறுண்டு சாகுவதா, பாடுபட்டேன் அதற்காகவுமே தேடுவார் யார் என் ஆடுகளை. மந்தையில் சேராடுகளே எங்கிலும் கோடி கோடி உண்டே, சிந்தையில் ஆன்ம பாரம் கொண்டே தேடுவோம் வாரே திருசபையே. மந்தையில் சேராடுகளே அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். சொல்லப்பட்டிராத இடங்கள் உண்டு, என்னை அங்கு சொல்ல இங்கு ஆட்கள் உண்டு. சொல்லப்பட்டிராத இடங்கள் உண்டு, என்னை அங்கு சொல்ல இங்கு ஆட்கள் உண்டு. அழைப்பு பெற்றோர் யாரும் புறப்படுவீர், இது ஆண்டவர் கட்டளை கீழ்ப்படிவீர். மந்தையில் சேராடுகளே எங்கிலும் கோடி கோடி உண்டே, சிந்தையில் ஆன்ம பாரம் கொண்டே தேடுவோம் வாரே திருசபையே. மந்தையில் சேராடுகளே. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய மகா பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. அருள்நாதர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த திருநாமத்தினாலே இந்த வார்த்தையின் வல்லமை எங்கள் நிகழ்வை தொடர்ந்து பார்க்கிற தேவனுடைய பிள்ளைகளாகிய அனைவரையும் நிறைவான சந்தோஷத்தோடு கூட வாழ்த்தி இந்த நிகழ்வுக்கு வரவேற்கிறோம். ராஜாதி ராஜா தேவாதி தேவன் கத்தாதி கத்தருடைய தெய்வீக கிருபையும் பிரசன்னமும் உங்களையும் உங்கள் சந்ததிகளையும் அபரிமிதமாய் ஆசீர்வதிப்பதாக என்று சொல்லி உங்களை வாழ்த்துகிறோம். பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த நாள் மாலையிலும் கூட நாம் ஆண்டவருடைய எந்த சத்தியத்தை தியானிக்கலாம் என்று சொல்லி என்னுடைய மனசில் நான் ஆண்டவரோடு கூட கொஞ்சம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நான் நோக்கி பார்க்கும்போது கர்த்தர் எனக்கு சொன்ன சில ரகசியமும் அதனுடைய பின் பகுதியில் உள்ள ரகசியத்தையும் உங்களுக்கு நான் கற்றுத்தர ஆசைப்படுகிறேன். பிரியமானவர்களே, வேதத்தை தியானிப்பதற்கு ரெண்டு விதமான இருதயத்தோடு ஜனங்கள் தியானிப்பார்கள். நீங்கள் அதை எப்படி ஏற்றுக்கொள்கிறீர்களோ எனக்கு தெரியாது. ஆண்டவர் அதை தான் சொல்கிறார். ஒரு பிரிவினர் வேதத்தில் என்னெல்லாம் அற்புதங்கள் நடக்குது, அதிசயங்கள் நடந்திருக்கிறது, இயேசு என்னெல்லாம் செய்திருக்கிறார், இயேசு எனக்கும் எதெல்லாம் செய்வார் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு கூட ஒரு கூட்டத்தார் வேதத்தை தியானிப்பார்கள். ஆனால் இன்னொரு கூட்டத்தார் அப்படி அல்ல. அவங்க என்னை ரட்சித்த என் நேசருடைய கடிதம் இது, எனக்காய் இரத்தத்தை சிந்தி மீட்ட என்னுடைய அன்பர் எனக்கு எழுதி வைத்திருக்க ஆலோசனையின் கடிதம் இது. ஆகவே அவர் என்னோடு என்ன பேச விரும்புகிறார், இந்த வேதத்தின் மூலமாக என் நேசர் என்னோடு கூட என்ன வெளிப்படுத்தி பேச விரும்புகிறார் என்று சொல்லி ஆண்டவருடைய இருதய துடிப்பை அறிவதற்காக சிலர் வேதத்தை தியானிப்பார்கள். நீங்கள் அதை நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். சிலர் எதாவது அற்புதங்கள் அடையாளங்கள் அதுக்காகவே தியானிப்பார்கள். ஆனால் சிலர் அப்படி அல்ல. அந்த நேசருக்காக பிரியமாய் வாழ்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று நேசர் பார்க்கிறார் என்கிற ஒரு அந்த வாஞ்சியோடு கூட வேதத்தை தியானிப்பார்கள். அப்படிப்பட்டவர்கள் ஒரு நாளும் வேதத்தை தியானிக்க மறக்கவே மாட்டார்கள். எந்த சூழ்நிலையும் எந்த இடத்தில் இருந்தாலும் சரி அவர்கள் வேதத்தை தியானித்து கொண்டே இருப்பார்கள். பேசும் நேசரே, என்னோடு கூட பேசும் ஆண்டவரே, என்னுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய கரைகளை மாற்றும் ஆண்டவரே, உங்களுடைய இதய துடிப்பு என்ன, நீ என்னிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறீர், நான் என்ன செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறேன்,
அந்த ஒரு பாசத்தோடு கூட வேதத்தை தியானிக்கிறவர்களுக்கு தேவன் ரகசியங்களை வெளிப்படுத்தி காண்பிக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். அதன் அடிப்படையில் இன்றைக்கும் கூட பாருங்கள், ஆண்டவர் அவருடைய மனதின் ஆழத்திலிருந்து ஒரு ஆதங்கத்தை வெளிப்படுத்துவதை இன்றைக்கு கர்த்தர் எனக்கு சொன்னார். நாம் அதை தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். விசேஷமாக யோவான் சுவிசேஷத்தை திருப்பி அதில் இருக்கிற 10ஆம் அதிகாரம், யோவான் 10ஆம் அதிகாரத்தில் முதலாவது வசனத்தை நான் வாசித்து பார்க்கும்போது எல்லாருக்கும் தெரியும், ஒரு அருமையான வார்த்தை ஆண்டவர் சொல்கிறார், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆற்றுத் தொழுவத்திற்கு வாசல் வழியாக பிரவேசியாமல் வேறு வழியாக ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாக இருக்கிறான் என்று சொல்லி கீழே ஆண்டவர் சொல்லும்போது 11ஆவது வசனத்தில் நானே நல்ல மேய்ப்பன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுவார். 9ஆம் வசனத்தில் நானே வாசல் அப்படிங்கிறாரு. 11ஆம் வசனத்தில் நானே நல்ல மேய்ப்பன். அங்கே 2 விதமான மேய்ப்பர்களுடைய இந்த காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை ஆண்டவர் பேசும்போது விசேஷமாக இந்த யோவான் 10ஆம் அதிகாரத்தில் 1ஆவது வசனத்திலிருந்து கிட்டத்தட்ட நான் பார்க்கிறோம் 16ஆவது வசனம் வரைக்கும் இந்த வேத வசனங்கள் முடிகிற வரையிலும் ஆண்டவர் தன்னுடைய இதயத்தின் ஆழத்தில் இருக்கிற தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறார், கற்றுக் கொடுக்கிறார். ஆண்டவர் நிறைய கற்றுக் கொடுக்கிறார். இதை நல்ல மேய்ப்பன் உன்னை நல்லா மேய்ப்பார், அதனால் உனக்கு ஒன்றும் குறை வராது. சங்கீதம் 23 சங்கீதக்காரன் சொன்னதை போல கர்த்தர் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், ஆகவே இயேசு என் மேய்ப்பராக இருக்கிறார், எனக்கு ஒரு குறையும் வராது என்றெல்லாம் சொல்லி நம்ம சொல்லலாம். நல்லது, அது ஒரு பகுதியில் அது உண்மைதான். ஆனால் அதே வேளையில் அவர் எதை சொல்ல வருகிறார், என்ன காரியத்தை சொல்ல வருகிறார் என்பதை அதை அறிந்து பார்க்கும்போது அவர் தன்னுடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கிற தன் மனதனுடைய தான் செய்ய வேண்டிய கடமைகளை செய்வதற்குரிய ஒரு காரியத்தை தேவன் அங்கே வெளிப்படுத்துகிறார். இயேசு கிறிஸ்துவை பொறுத்த வரைக்கும் வெறும் அற்புதங்களின் நாயகன் அல்ல. அவர் வாழ்ந்த அந்த 33 ஆண்டுகள், விசேஷமாக ஊழியம் செய்த அந்த 3.5 ஆண்டுகள் அவர் 24 மணி நேரமும் பிதாவுக்காக எதையோ ஒன்றை செய்து கொண்டே இருக்க வேண்டியது இருந்தது. ஏனென்றால் அவரை குறித்து நீங்கள் நிறைய காரியங்கள், அவர் நம்முடைய இரட்சகர், நமக்காக பூமிக்கு வந்தவர், எல்லாம் சரிதான். ஆனால் அவர் செய்ய வேண்டிய நிறைய காரியங்கள், ஏன்னா இப்போ யோவான் 17ஆம் அதிகாரத்தை நம்ம எடுத்து வாசித்து பார்க்கும்போது 4ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லும்போது கடைசி ஜெபத்தில் சொல்கிறாரு, யோவான், நான் பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை செய்து முடித்தேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். நான் செய்யும்படி நீர் எனக்கு செய்து முடித்த கிரியைகளை செய்து முடித்து விட்டேன், என் வேலை வந்து விட்டது என்று ஆண்டவர் சொல்கிறார். நல்லா கவனித்து பாருங்கள், இதில் அவருடைய மன பாரத்தோடு ஆதங்கத்தோடு தான் நிறைய காரியங்களை அந்த 3.5 ஆண்டுகள் அவர் செய்து கொண்டே இருந்தார். பிதா என்னெல்லாம் செய்ய சொன்னாரோ, வெறும் அற்புதங்கள் மாத்திரம் செய்து நீர் மரித்து வந்து விட வேண்டும் என்று சொல்லவில்லை. நிறைய காரியங்களை பிதா அவரிடத்தில் செய்ய சொன்னார். அதனால தான் ஆண்டவர் கடைசியாக போய் நிற்கும் போது யோவான் 17ஆம் அதிகாரம் மிக அற்புதமான ஒரு ஜெபம், அதில் சொல்லும்போது சொல்கிறாரு, நான் செய்யும்படி நீர் என்னவெல்லாம் எனக்கு செய்ய சொன்னீரோ அதை செய்து முடித்துட்டேன் தகப்பனே. இது நம்ம எல்லாருக்கும் ஒரு பாடம். ஏனென்றால் நாமும் ஓட்டத்தை முடித்து தேவ சமூகத்துக்கு போகும்போது ஆண்டவரே எனக்கு நீர் என்னெல்லாம் செய்ய சொன்னீரோ அதெல்லாத்தையும் நான் செஞ்சு முடிச்சிட்டேன் என்று சொல்லி அவருடைய சமூகத்துக்கு போவோமானால் அது ஒரு சிறப்பான ஆசீர்வாதமும் தேவனை சந்தோஷப்படுத்தக்கூடிய காரியமாக இருக்கும். அதற்காகவே வேதத்தை தியானிக்க வேண்டும், அதற்காகவே ஆண்டோருக்காய் வாழ வேண்டும். ஆண்டவரே இந்த வாழ்க்கை உமக்காக வாழ்ந்தேன் என்று சொல்ல வேண்டும். அதற்காகவே நாம் ரட்சிக்கப்பட்டு அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டு அவருக்கென்றே வாழ வேண்டும். ஆகவே அதன் அடிப்படையில் நிறைய காரியங்களை வேதத்தில் வாசிக்கிறோம். முதலாவதாக இயேசு இந்த பூமியில் எதற்காக வந்தார்? நியாயப்பிரமாணத்தின் முடிவாக வந்தார். நல்லா புரிந்து கொள்ளுங்க. எத்தனை பேர் புரியுதோ தெரியல. நியாயப்பிரமாணத்தின் முறைமையின்படி யெகோவா தேவனை ஆராதித்து கொண்டிருந்த ஜனங்கள் மத்தியிலே அந்த நியாயப்பிரமாணத்தை முடித்து சுவிசேஷமாய் ஆரம்பிக்கும் திருச்சபை உருவாக்க ஒரு பொறுப்பு இயேசுவிடத்தில் இருந்தது. அவர் அதை செய்து முடித்தார். ஆகவே முதலாவது நியாயப்பிரமாணத்தின் முடிவாக வந்தார். 2ஆவதாக நான் ஆராய்ந்து பார்த்தபடி சுவிசேஷத்தின் ஆரம்பமாய் வந்தார். நியாயப்பிரமாணத்தின் முடிவு, சுவிசேஷம், இதெல்லாம் அவர் செய்ய வேண்டிய காரியங்கள். சுவிசேஷத்தின் ஆரம்பம். அடுத்தபடியாக சத்தியத்தின் வாசல், சத்தியம் என்றால் பரலோகம், சத்திய நகரம், அதனுடைய வாசலாக அவர் வந்தார். 4ஆவதாக எல்லாவற்றையும் குறித்து பழைய ஏற்பாட்டில் எழுதி வைத்திருந்த தீர்க்க தரிசனங்கள் வெளிப்பாடாகவும் அவர் வந்தார். நல்லா புரிந்து கொள்ள வேண்டும், அவருடைய கடமை நிறைய இருந்தது ஆண்டவருக்கு. அவர் தேவகுமாரன் மனிதனாய் வந்திருந்தாலும் நிறைய பிதா அவர் மேல் கடமைகளை வைத்திருந்தார். அதை ஆண்டவர் செய்தார். இதைத்தான் நம்ம ஆராய்ந்து பார்த்து உண்மையாய் ஆண்டவர் நேசிக்கிறவங்க இதைத்தான் ஆராய்ந்து பார்த்து, ஆண்டவரே நீங்கள் இவ்வளோ செஞ்சுருக்கீங்களே, என்கிட்ட என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்க, நானும் அப்படியே வாழ்கிறதுக்கு நான் அர்ப்பணிக்கிறேன் என்று அந்த ஆதங்கத்தோடு கூட வேதத்தை தியானிக்கிறாங்க. பார்த்தீங்களா, அவர்கள் பாக்கியவான்கள்.
அவர்கள் உண்மையான தேவனுடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்துகிறவர்கள். நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது சுயநலத்திற்காக வாழ்கிறவர்கள் அல்ல. ஏற்கனவே தேவன் செய்த தியாகத்தின் அடிப்படையில், அந்த அடிப்படையில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தான் தேவனுக்கு உண்மையான பிரியமான வாழ முடியும். ஆகவே முதலாவது நியாயப்பிரமாணம் முடிவாக இருக்கிறார். எங்கே இருக்கிறது? ரோமர்கள் நிருபத்தை திருப்பி 10ஆம் அதிகாரத்தில் நீங்கள் எடுத்து அதில் இருக்கிற 4வது வசனத்தை வாசித்து பாருங்கள். விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படி ஆக கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாக இருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. நியாயப்பிரமாணத்தின் முடிவு நல்லா கவனிங்க. அது நல்ல ஒரு ஆழமான சத்தியம். பவுல் நியாயப்பிரமாணத்தின்படி வைராக்கியமாய் வாழ்ந்தவர். தேவனுடைய நீதிக்கேற்றின்படி நியாயப்பிரமாணத்துக்கு சட்டத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவராக இருந்தவரே, அது நியாயப்பிரமாணம் முடிவாக இயேசு வந்தபடினால் கிறிஸ்துவே எனக்குள் வாழ்கிற என்ற வாழ்க்கை வாழ்ந்தவர் அவர். இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை முடித்து சுவிசேஷத்தை ஆரம்பிக்கிறார் இல்லையா? விசேஷமாக நீங்கள் வேத புஸ்தகத்தில் அடுத்து சுவிசேஷத்தின் ஆரம்பம் என்று ஒரு காரியத்தை சொன்னார். மார்க்கு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நான் வாசித்து பார்க்கும்போது அங்கே மார்க்கு அதை ஆரம்பிக்கும் போதே இதே வார்த்தையை சொல்லி தான் ஆரம்பிப்பார். மார்க்கு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம் அவர் சொல்லுகிறார், தேவனுடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துனுடைய சுவிசேஷத்தின் ஆரம்பம், த பிகினிங் ஆஃப் குட் நியூஸ். நல்லா கவனிங்க, இது ரொம்ப ஆழமான சத்தியம். அந்த ஒரு மார்க்கு 1:1 சாதாரண வசனம் நினைக்காதீங்க, ரொம்ப ஆழமான சத்தியம். குட் நியூஸ், அதாவது இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தின் ஆரம்பம் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். நீங்கள் லூக்கா சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் பைபிளை திருப்பிக்குங்க, 16ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா அதனுடைய ஆழம் உங்களுக்கு நன்றாக புரியும். லூக்கா 16ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நான் வாசித்து பார்க்கும்போது, நியாயப்பிரமாணம் தீர்க்க தரிசன வாக்கியங்களும் யோவான் வரைக்கும் வழங்கி வந்தது. அது முதல் தேவனுடைய ராஜ்யம் சுவிசேஷமாக அறிவிக்கப்பட்டு வருகிறது, யாவரும் பலவந்தமாய் அதில் பிரவேசிக்கிறார்கள் என்று ஒரு வார்த்தை சொல்கிறது. இதெல்லாம் படிச்சிருக்கீங்களா? இதை போதர்கள் கற்றுக் கொடுத்துருக்கார்களா? இதை தீர்க்க தரிசனங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்குறாங்களா? இந்த வசனங்கள் எல்லாம் இது ரொம்ப முக்கியமான வசனம். இது இந்த கருத்தை உணர்ந்து அதன்படி மனநிலைமை மாற்றி வாழ்கிறவங்க தான் பரலோகத்தில் சென்று சேர முடியும். பிரியமான, நானே நல்ல மேய்ப்பன் சொல்கிறது ரொம்ப ஈஸி ஆண்டவர். ஆனால் அதை எந்த மன ஆதங்கத்தோடு தேவன் பேசுகிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா பைபிள் சொல்லுது, முதலாக நான் சொன்னேன் இல்லையா, நியாயப்பிரமாணத்தின் முடிவு, சுவிசேஷத்தின் ஆரம்பம். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா சத்தியத்தின் வாசல் வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 14வது வசனம் இல்லையா, அதுவும் இல்லை யோவான் 10 கூட சொல்லுவார், நானே வாசல், இந்த வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவன் தான் உண்மையான மேய்ப்பன் என்று சொல்கிறது மாத்திரமல்ல. வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நான் வாசித்து பார்க்கும்போது, ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவாவதற்கு வாசல் வழியாய் நகரத்துக்குள் பிரவேசிக்கிறதற்கும் அவருடைய கற்பனையின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். இந்த வாசல் வழியாய் பரிசுத்த நகரமாய் மோட்சத்தில் பிரவேசிப்பதற்கு இந்த வேத கற்பனைகளின்படி நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள். இந்த வேத கற்பனைகளின்படி நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஒண்டர்ஃபுல் வேர்டு, அற்புதமான வார்த்தை. அடுத்து பாருங்க, கடைசியாக தீர்க்க தரிசனங்களின் வெளிப்பாடு என்று சொல்லி பார்க்கிறோம் இல்லையா. வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 10வது வசனத்தின் பின்பகுதியில் வாசித்து பார்ப்பீர்களானால், வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் பின்பகுதி, இயேசுவை பற்றின சாட்சி தீர்க்க தரிசனத்தின் ஆவியாக இருக்கிறது என்று சொல்லி அது வேதம் சொல்கிறது. ஆனால் நீங்கள் யோவான் 5ஆம் அதிகாரம் 39வது வசனத்தை வாசித்து பார்ப்பீர்களானால் அங்கே ஆண்டவரே சொல்கிறார். யோவான் 5ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தில் கர்த்தர் சொல்லும்போது இயேசு சொல்கிறார், வேத வாக்கியங்களை நீங்கள் ஆராய்ந்து பார்க்கிறீர்களே, அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு சொல்கிறீர்களே, எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறோம் அவைகளே. வேத வாக்கியங்கள் தான் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது. அப்படினால் 4 காரியங்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறேன். அதில் முதலாவது வேதம் சொல்கிறது அவர் நியாயப்பிரமாணத்தின் முடிவு, சுவிசேஷத்தின் ஆரம்பம், சத்தியத்தின் வாசல், தீர்க்க தரிசனங்களின் வெளிப்பாடு. பழைய ஏற்பாட்டில் ஆதியாமத்திலிருந்து நீங்கள் கிட்டத்தட்ட மல்கியா வரைக்கும் இயேசு கிறிஸ்துவை குறித்து என்னென்னலாம் சொன்னார்களோ அதனுடைய வெளிப்பாடு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அதுதான் ட்ரூத், அதுதான் சத்தியம். அவர் என்ன அங்கே இருந்ததை நான் தான் என்பதை நிரூபித்து காண்பிக்கிறார். இந்த அவருடைய 4 சுவிசேஷங்களிலும், விசேஷமாக யோவான் சுவிசேஷத்திலையும் பல இடங்களிலே அவர் நான் தேவகுமாரன் என்று அவர்களுக்கு கிரியைகள் மூலமாகவும் வேத வாக்கியங்கள் மூலமாகவும் எவ்வளவோ கத்தை சொல்லி பார்த்தார். ஆனால் அவங்க அதை நம்பலை. பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, துரதிர்ஷ்டவசமாக அவருடைய வாழ்க்கைகள் எல்லாம் மிகுந்த கஷ்டமான பாதைக்குள் போய்விட்டது. நல்லா கவனித்து பாருங்கள். இப்போ ஆண்டவர் நமக்கு அதை வெளிப்படுத்தி தந்திருக்கிறார் இல்லையா. வேதத்தில் நான் சொன்னதை போல யோவான் அந்த 10:1-16 வரைக்கும் அவர் புதிதாக ஸ்தாபிக்க போகிற இயேசு கிறிஸ்துவை குறித்த சுவிசேஷத்தின் திருச்சபையை தேவன் மாற்றும் அந்த நிலைமையை தான் இந்த வசனத்திலே அவர் கருத்தை வெளிப்படுத்துகிறார்.
அப்போ நல்ல மேய்ப்பன், நானே நல்ல மேய்ப்பன் என்று சொல்லி சொல்கிறார். எதற்கு அந்த மேய்ப்பன், எதற்கு அந்த நல்ல மேய்ப்பன் இல்லையா? ஏன்னா அதில் நிறைய ரகசியங்கள் இருந்தாலும் நான் ஒரு காரியத்தை சொல்கிறேன். நீங்கள் வேதத்தை திருப்பி எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 34ஆம் அதிகாரம் நல்லா கவனிங்க. கிட்டத்தட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியில் பிறப்பதற்கு ஒரு 500 ஆண்டுகளுக்கு முன்பதாக, சுமார் ஆண்டுகள் முன்பதாக எசேக்கியேல் மூலமாக இயேசு கிறிஸ்து குறித்து பேசப்பட்டது. அந்த தீர்க்க தரிசனத்தினுடைய வெளிப்பாடு தான் இந்த யோவான் 15ஆம் அதிகாரம் 1 முதல் 16 முடிய உள்ள வசனங்கள். நீங்கள் ரெண்டையும் கம்பேர் பண்ணிங்க, ஆண்டவர் சொல்கிறாரு 34:2 மனுபுத்திரனே இஸ்ரவேல் மேய்ப்பருக்கு விரோதமாய் தீர்க்க தரிசனம் உரை என்று சொல்லி அதில் நிறைய காரியங்கள் அவர்கள் செய்கிற காரியங்கள் நீங்கள் கிட்டத்தட்ட 3வது வசனம், 4வது வசனம், 5வது வசனம், 6வது வசனம் பைபிள் வச்சுருக்கீங்கன்னா திறந்து பாருங்கள். இதெல்லாம் ரகசியம், கற்றுக்கொள்ள வேண்டும். இதை கற்றுக்கொண்டால் தேவன் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். நான் சொல்கிறேன், ஆண்டவருடைய இதய துடிப்பை உணர்ந்து வேதத்தை தியானித்து அவருக்காக என்ன செய்ய வேண்டும் என்ற உணர்வோடு கூட உங்களை ஒப்புக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு ஒரு குறையும் இல்லாமல் தேவன் வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். அவர் பொய் சொல்ல மனுஷன் அல்லவர். நல்லா கவனிங்க. இதை சொல்லி 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 கடைசியாக ஆண்டவர் நிறைய அந்த அந்த எசேக்கியேல் 34ஆம் அதிகாரம் முழுவதுமாக சொல்கிறார். சொன்ன பிறகு வேதத்தில் பின் பகுதியில் நான் வாசித்து பார்க்கும்போது ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்கிறார். விசேஷமாக 22, 23, 24 இந்த வேத வசனங்களை வாசிக்கும் போது எசேக்கியேல் 34ல் நான் என் ஆடுகளை இனி சூறையாடாதபடிக்கு ரட்சித்து ஆடுகளுக்கும் ஆடுகளும் நியாயம், அவைகளை மேய்க்கும்படி என் தாசனாகிய தாவீது என்னும் ஒரே மேய்ப்பனை நான் அவர்கள் மேல் விசாரிப்பா இருக்க ஏற்படுத்துவேன். அவர்களை மேய்த்து இவரே அவர்களுக்கு மேய்ப்பனாக இருப்பார். எசேக்கியேல் 34:23 இந்த தன்னை குறித்து சொன்ன இந்த தீர்க்க தரிசனத்தை தான் இயேசு யோவான் 10 சொல்கிறாரு, ஐ ஆம் தட் ஷெப்பர்ட். அந்த தீர்க்க தரிசனம் சொன்னது இல்லையா, அதாவது ஒரே மேய்ப்பனாகிய தாவீது, அவர் சொன்னார் இல்லையா, தாவீது என்னும் ஒரே மேய்ப்பனை அவர் மேல் வைப்பேன்னு சொன்னார் இல்லையா, அந்த எசேக்கியேல் மூலமாய் பேசுகிற அந்த மேய்ப்பன் நானே என்று கர்த்தர் சொல்கிறார். மாத்திரமல்ல 24ஆம் வசனத்தில் கர்த்தராகி நான் அவர்களுக்கு தேவனாய் இருப்பேன், என் தாசனாகிய தாவீது அவர்கள் நடுவிலே அதிபதியாக இருப்பார், கர்த்தராகிய நான் அதை சொன்னேன் என்று கர்த்தர் ஒரு அருமையான வாக்குறுதியை கொடுக்கிறார். அவர் அதிபதியாக இருப்பார், நான் அவங்களோடு கூட இருப்பேன்னு சொல்கிறார் இல்லையா. எதிர்த்தில் அருமையான ஒரு வார்த்தை உண்டு, எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை. யோவான் 14:23 ஒருவன் என்னில் அன்பாக இருந்தால் என் வசனத்தை கை கொள்ள கடவன், அவனில் என் பிதா பிரியமாக இருப்பார், நாங்கள் வந்து அவனோடு வாசம் பண்ணுவோம். நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு ஸ்வீட் வேர்சஸ், எவ்வளோ இனிமையான வசனங்கள், எவ்வளோ இனிமையான வார்த்தைகள். இதை ரசிக்க தெரியலன்னா, இதை ருசிக்க தெரியலன்னா அவன் கிறிஸ்தவனே கிடையாது. அவன் இதை பைபிளை கையில் வைத்து பிரயோஜனமே இல்லை. என்ன இது எதுக்கு, மற்ற சுயநலத்திற்காக. நல்லா கவனித்து பாருங்கள். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, அது நான் அவர்களுக்கு தேவனாக இருப்பேன், என் தாசனாகி தாவீது அவர்கள் நடுவில் அதிபதியாக இருப்பார், கர்த்தரை நான் அதை சொன்னேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அருமையாக சொல்கிறார். ஆகவே சொன்னது மாத்திரமல்ல, கடைசியாக இந்த எசேக்கியேல் 34:31 வாசித்து பாருங்கள். மந்தையும் என் மேய்ப்பனின் ஆடுகளும் நீங்கள் மனுஷர் சொல்ல, நான் ஆடுன்னு சொன்னனே, அது ஏதோ வெளியே மேய்கிற ஆடு இல்லை, மனுஷர். இந்த என்னுடைய மனுஷருக்கு நல்ல மேய்ப்பனாக தாவீது என்கிற என்னுடைய மகனை அனுப்புவேன் என்று எசேக்கியேல் 34ஆம் அதிகாரத்தில் சொன்னார் இல்லையா. அந்த தீர்க்கதரிசன வெளிப்பாடு தான் யோவான் 15ஆம் அதிகாரம். தன் மனதில் இருக்கக்கூடிய தன் கடமை செய்ய வேண்டிய காரியத்தை இயேசு வெளிப்படுத்துகிறார். யாருக்கும் புரியல. இன்னைக்கு இதை கேட்குற எத்தனை பேர் இதை புரிந்து படிக்கிறீங்களோ எனக்கு தெரியல. தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஆண்டவரே, நான் உம்முடைய இதய துடிப்பை உணர்ந்து உமக்காக எதையாவது செய்ய அந்த வேதம் என்னோடு பேசட்டும் என்று நீங்கள் கேட்பீர்கள். ஆனால் கர்த்தர் உங்களோடு பேசுவார், ரகசியத்தை வெளிப்படுத்துவார், நீங்கள் உபயோகமானவர்களாக இருப்பீர்கள். பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆகவே வேத வசனத்தில் அவர் சொல்லும்போது பாருங்க, இவ்விதமாக அந்த எசேக்கியேல் 34ஆம் அதிகாரத்தை குறித்து சொல்லும்போது, அது மாத்திரமல்ல, எசேக்கியேல் 34ஆம் அதிகாரத்தினுடைய காரியங்கள் மாத்திரமல்ல, இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதே காரியத்தை குறித்து எரேமியா 23ஆம் அதிகாரத்திலையும் கர்த்தர் பேசுகிறார். எரேமியா 23ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னாக்கா, அங்கேயும் அவர்களுக்கு ஆண்டவருடைய மன ஆதங்கத்தை அவர் இந்த மேய்ப்பர்களுக்காக இல்லையா, 1வது வசனம், என் மேய்ச்சலின் ஆடுகளை கெடுத்து சிதறடிக்கிற மேய்ப்பர்களுக்கு ஐயோ என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி அந்த எரேமியா 23:1 கர்த்தர் மன ஆதங்கத்தோடு வெளிப்படுத்துகிறார். பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, மேய்ப்பர் என்று சிலரை நான் வைக்கிறேன், ஆனால் அவர்களோ எங்கள் ஆடுகளை சிதறடிக்கிறார் சொல்லிவிட்டு கர்த்தர் கடைசியாக நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்ப்பீங்கன்னாக்கா,
நான் இப்படி சுவிசேஷ சபையை மாற்றுவேன் என்பதை ஆண்டவர் சொல்கிறாரு. சொன்ன பிறகு பாருங்கள், அதை சில காரியங்கள் சொல்கிறார். அதுதான் ரொம்ப முக்கியமான காரியம். அது ரொம்ப முக்கியமான காரியம். இப்போது மாற்றி ஆயிடுச்சு, நமக்கு புரிகிறது. இப்போது அதில் சில காரியங்கள் கர்த்தர் சொல்கிறத நீங்கள் ஜாக்கிரதையாக கவனிக்க. முதலாவது கர்த்தர் சொல்கிறார் பாருங்க, ஆட்டுத்தொழுவ, முதலாவது வசனம் யோவான் 10:1, ஆட்டுத்தொழுவத்திற்குள் வாசல் வழியாக பிரவேசியாமல் வேறு வழியாக ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாக இருக்கு. அப்படின்னா ஆண்டவர் சுவிசேஷ திருச்சபையை உருவாக்கி இருந்தாலும், ஆண்டவர் திருச்சபையை உருவாக்கினாலும் அதை மேய்க்கக்கூடிய கள்ள மேய்ப்பர்களும் வருவார்கள், இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். இதை நல்லா புரிந்து கொள்ள வேண்டும் நீ கடைசி காலங்களில். ஏன்னா பேதுரு சொல்லும்போது விதமாக சொல்லுவார். 2 பேதுரு 2ஆம் அதிகாரத்தை நம்ம திருப்பி அதில் நான் வாசித்து பார்க்கும்போது முதலாவது வசனம், கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள் இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளே கள்ள போதகர்களும் இருப்பார்கள். அவள் கேட்டுக்கு ஏதுவான வேத பொருட்களை தந்திரமாய் நுழைய பண்ணி தாங்களை கிரயத்திற்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்வார்கள். அவளுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள். அவள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். நல்லா கவனிச்சு பார்த்தீங்களா? நல்லா கவனிங்களா? அப்போது நான் இந்த ஆண்டவர் திருச்சபை அவள் ஆரம்பிப்பார். ஆனாலும் பிசாசு எப்படி ஏதேன் தோட்டத்திலே ஆதாம் ஏவாளை வஞ்சித்தானோ அதே போல் அவளுடைய சுவிசேஷ திருச்சபை கர்த்தர் ஆரம்பித்தாலும் பக்க வழியாய் கள்ளன் உள்ளே புகுந்து, வேதம் சொல்கிறது இல்லையா, பேதுரு சொல்றாரு பார்த்தீங்களா, கள்ள தீர்க்கதரிசி இருந்ததை போல கள்ள போதகர்களும் இருப்பார்கள். என் பிள்ளைகளே, என் ஆடுகளே, எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இது அந்த போதகர்களுடைய கள்ள போதகர்களுடைய குறைவு நான் சொல்ல மாட்டேன். ஆண்டவர் சொல்றாரு, நீ எச்சரிப்பாக இருக்க வேண்டும். திருச்சபைகளே, தேவன் உண்டாக்கின சுவிசேஷ திருச்சபைகளே, அங்கமாக இருக்கிற தேவனுடைய ஆட்டுக்குட்டியே, நீ அடையாளம் காண வேண்டும். கள்ள போதகன் யார், நல்ல மெய்யான போதகன் யார், ரட்சிப்பின் அனுபவத்தை ஏற்றுக்கொண்டு கல்வாரின் அன்பை ருசித்து அதன் அடிப்படையிலே போதகம் செய்யும், அதன் அடிப்படையில் திருச்சபை நடத்துகிற போதகன் யார் என்பதை நீங்கள் கண்டுகொள்ள வேண்டும். யோவான் 10 சொல்லும்போது ரொம்ப அருமையான ஒரு வார்த்தையை சொல்றார் கர்த்தர். பாருங்க, வேதம் சொல்லுகிறது 3வது வசனத்தை வாசிக்கும் போது, வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான், ஆடுகளும் அவன் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, அவன் தன்னுடைய ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு அவளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அது மாத்திரமல்ல, 14வது வசனம் சொல்றாரு, நானே நல்ல மேய்ப்பன், பிதா என்னை அறிந்திருக்கிறது போல நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும். 15வது வசனம், நான் என்னுடையவைகளை அறிந்தும் இருக்கிறேன், என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன், ஆடுகளுக்காக என் ஜீவனை கொடுக்கிறேன். என்னை உண்மையான நேசர் என்று அறிந்த என் ஆடுகளுக்காக தான் ஜீவனை கொடுக்கிறேன். ஆடுகளை நானும் அறிந்திருக்கிறேன், ஆடுகளும் என்னை அறிந்திருக்கிறது. பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இயேசு அதைத்தான் சொல்கிறார். அப்படினால் நிறைய ஒருவேளை ஃபால்ஸ் ப்ரீச்சர்ஸ் வரலாம். நீங்கள் அதெல்லாம் நம்ம அதை திரும்பி பார்க்க வேண்டியதில்லை. நம்ம தான் கவனமாக இருக்கணும். நம்ம தான் கவனமாக இருந்து இந்த வேத வசனத்தின் அடிப்படையில் எங்களுடைய சபை நடக்கிறதா என்பதை கண்டு நீங்கள் அதில் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். சபை அப்படி நடக்க வேண்டும் என்று நாம் தேவன் சமூகத்தில் சபைகளுக்காக உபவாசித்து ஜெபிக்க வேண்டும். நல்ல மேய்ப்பன் என்ன நோக்கத்தோடு கூட சபையை ஆரம்பித்து இப்போது இருக்கிற மேய்ப்பர்களை அவர் தான் கொடுக்கிறார். அந்த மேய்ப்பர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து பயபக்தியோடு நடத்துவதற்கு நாம் ஜெபிக்க வேண்டும் என்பதை வேதம் சொல்கிறது. அது மாத்திரமல்ல, 9வது வசனத்தில், நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உள் பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை அடைவான். அப்படின்னா உலகத்து ஆசீர்வாதமும் பெற்றுக்கொள்வான். என் ஆடுகள் சத்தத்தை செவி கொடுக்கும்போது அவன் பரலோக ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்வான். அவன் உலக ஆசீர்வாதமும் பரலோக ஆசீர்வாதம் ரெண்டையும் கொடுக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். அடுத்தபடியாக பார்க்குமா வேதம் சொல்லுகிறது, அவர் 11வது வசனத்தில், நான் அவர்களுக்கு ஜீவனை கொடுக்கிறேன் என்று சொல்வது மாத்திரமல்ல, வேதத்திலே அந்த 16வது வசனத்தை எப்படி முடிக்கும்போது கர்த்தர் சொல்லுகிறார், இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல் வேறு ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளும் நான் கொண்டு வர வேண்டும், அவைகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும், அப்பொழுது ஒரே மந்தை ஒரே மேய்ப்பனாக இருக்கும். இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் நின்று சொல்கிறார், உங்களை மாத்திரமல்ல வேறே மந்தைகளும் என்னுடைய ஆடுகள் இருக்கின்றன. அதுதான் புறஜாதி ஜனம், அதுதான் புறஜாதி ஜனம். விசேஷமாக அதை குறித்து நீங்கள் வேத புஸ்தகத்திலே வாசித்து பார்க்க வேண்டுமானால் ஆண்டவர் அதை குறித்து தெளிவாக கடைசி காலங்களிலே புறஜாதி ஜனம், விசேஷமாக ஏசாயா, பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து களி கூறு, கற்ப வேதனை படாதவளே கம்பீரமாய் பாடி ஆனந்த சத்தமிடு, வாழ்க்கைப்பட்டவளுடைய பிள்ளைகளை பார்க்கலும் அநாத ஸ்திரீயுடைய பிள்ளைகள் அதிகம் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறது மாத்திரமல்ல, கூடாரத்தின் எல்லை விரிவாக்குகின்றார். இதே காரியத்தை அதே ஏசாயா 65ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் வாசித்து பார்க்கும்போது, என்னை குறித்து விசாரித்து கேளாதிருந்தவர்களாலே தேடப்பட்டேன், என்னை தேடாதிருந்தவர்களாலே கண்டறியப்பட்டேன்,
என்னுடைய நாமம் விளங்காதிருந்த ஜாதியை நோக்கி இதோ இங்கே இருக்கிறேன் என்றேன். நலமல்லாத வழியிலே தங்கள் நினைவுகளின்படி நடக்கிற முரட்டாட்டமான ஜனத்தை அன்றைக்கு நான் முழுவதும் கைகளை நீட்டினேன். அந்த ஜனங்கள் என் சன்னதியிலே நித்தம் எனக்கு கோபம் உண்டாக்கி என் தோட்டம் பலியிட்டு தூபம் காட்டி நிறைய காரியங்கள் செய்தார்கள். ஆனாலும் வேதம் சொல்கிறது, என்னை குறித்து விசாரித்து கேள்விப்படாது இருந்தவர்களாலே தேடப்பட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அதற்காக தான் அவருடைய 12 சுவிசேஷகரையும் உலகம் முழுவதும் அப்போஸ்தலர் உலகம் முழுவதும் கர்த்தர் அனுப்பினார். நம்முடைய தேசத்திற்கு தோமாவை அனுப்பினார். நம்முடைய தமிழ்நாட்டிற்கு தோமாவை அனுப்பினார். சென்னையிலே அவரை இரத்த சாட்சியை மறிக்க வைத்தார். எதற்கு? அந்த நல்ல மெய்ப்பனை நாம் கண்டுகொள்ள வேண்டும் என்பதற்காக. பிரியமான ஆண்டவருடைய அவர் ஸ்தாபித்த சுவிசேஷ திருச்சபையை தேவனுடைய எந்த நாமத்தினுடைய அந்த நாமத்திற்கு மகிமையாக நாம் புகழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பதற்காக தேவன் நல்ல மெய்ப்பனாய் சபையை ஸ்தாபித்தார். அப்படியானால் தேவன் அந்த யோவான் 15ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் எங்கு இருக்கிறது? எசேக்கியேல் 34ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. அதனுடைய வெளிப்பாடை தான் கர்த்தர் இங்கே பேசினார். அது இதே துடிப்பு இன்றைக்கு நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஐயோ, அவரை குறித்து சொல்லப்பட்டதற்காக, சபை ஆரம்பிக்கிறதுக்காக தன்னுடைய இரத்தத்தை அவர் சிந்தினாரே இல்லையா? ஏனென்றால் நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகத்தில் வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்கும்போது பவுல் ஒரு அருமையான வார்த்தையை சொல்வார். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்கும்போது, ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினால் சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்களில் வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாருங்கள். அவர் சொல்றாரு பாருங்க, நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிய நாய்கள் உங்களுக்குள் வரும் என்று சொல்லி சொல்கிறார். இந்த சபையில் தேவனுடைய நாம மகிமையை கெடுப்பதற்காக சில கிரியைகளை செய்கிறாருங்க இல்லையா? அவங்களுக்கு தேவன் வைத்திருக்கிற பெயர் நாய்கள். நாய்கள் அவர் கொடிய நாய்கள். அவர்கள் தான் இந்த சபைகளிலே அதாவது பண ஆசை, பதவி ஆசை, அவர்களெல்லாம் நாய்கள் என்று வேதம் சொல்கிறது. நாம் நாய்கள் மத்தியில் தான் இருக்கிறோம். ஆனாலும் தேவனுடைய இரத்தத்தில் சிந்தின சபையை, அந்த நல்ல மெய்ப்பன் தன் நாட்டுக்காக ஜீவனை கொடுப்பேன் என்று சொன்னாரே, அந்த சபையில் நாம் அங்கமாக இருக்கிறோம் என்ற உணர்வோடு கூட, தெய்வ பக்தியோடு கூட சபைகளுக்காக ஜெபித்து, தேவனுடைய உண்மையாய் ஊழியம் செய்கிற மெய்ப்பர்களுக்காக ஜெபித்து நாம் ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று இந்த மனதின் துடிப்பை தேவன் நமக்கு வெளிப்படுத்துகிறார். அதான் யோவான் 15ஆம் அதிகாரம். நல்ல மெய்ப்பார், நல்லா மெய்ப்பார், நான் நல்லா மேய்வேன் இல்லை, அவருடைய இதய துடிப்பு. நீ இதே நான் என் மூலமாய் நான் ரத்தத்தை சிந்தித்து சம்பாதித்த அந்த சபையை நீ ஜாக்கிரதையாய் காத்துக்கொள்ள என்று தேவன் பேசுகிறார். நம்ம ஒப்புக் கொடுக்கலாமா தேவ கரத்தில்? நல்லா யோசித்துக் கொள்ளுங்கள். தேவன் இன்னும் எத்தனையோ இதே துடிப்போடு இருக்கிறார். வேதத்தை நல்லா தியானிங்க. அப்போ நான் என்ன செய்யணும்னு கேளுங்க. அவர் வெளிப்படுத்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நல்ல தகப்பனே, நல் மேய்ப்பரே, நீர் சம்பாதித்த அந்த சபையிலே நாங்கள் அங்கத்தினால் இருக்கிறோம். அதற்காக ஜெபிக்கவும் ஆண்டவரே அந்த சபை தாங்கும் கடமைப்பட்டிருக்கிறோம். நாங்கள் தான் ஆடுகள். நாங்கள் தான் வாசல் வழியாய் வருகிறவர்களையும் வேறு வழியாய் வருகிறவர்களையும் நாங்கள் தான் அடையாளம் கண்டறிய வேண்டும். அப்படிப்பட்ட வேத ஞானத்தினால் நிரப்போம். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்ட பிள்ளைகள் தேவ ரத்தம் சிந்தி சம்பாதித்த அந்த சபையை அவர்கள் நல்ல முறையிலே கண்காணித்து கொள்ள கர்த்தர் கிருபை தாரும். எங்களை பொறுப்பேற்றுக்கொள்ளும். இயேசு ரட்சகர் மூலமாக இந்த நாளின் ஆலோசனைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். எனக்கு அன்பானவர்களே, நல்ல மேய்ப்பன் ஆரம்பித்த நல்ல சுவிசேஷ சபைகளே பக்தியாக இருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். என்னக்காய் பேசிட நாவு வேண்டும், என்னை போல் அலைந்திட கால்கள் வேண்டும். என்னக்காய் பேசிட நாவு வேண்டும், என்னை போல் அலைந்திட கால்கள் வேண்டும். என்னில் அன்பு கூற ஆட்கள் வேண்டும், இதை உன்னிடம் கேட்கிறேன் தர வேண்டும். மந்தையில் தேராடுகளே, எங்கிலும் கோடி கோடி உண்டே. சிந்தையில் ஆன்ம பாரம் கொண்டே தேடுவோம் வாரே திருசபையே. மந்தையில் சேரா